ஒரு பக்கம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கருப்பு சிவப்பையும் ஆதரிப்பதற்காக முன்களப் பணியாளரில் தொடங்கி தூய்மை பணியாளர் வரை இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அங்கேயும் நம்முடைய தோழர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் போராட்ட களத்தில் இருக்கிற நியாயங்களை இங்கே பேச வரவில்லை. ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் என்று நீங்கள் எடுத்தால், இங்கே இருக்கிற முன்கள மற்றும் தூய்மை பணியாளர்களை பார்த்து ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன். தூய்மை பணியாளர்கள் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையை வடிவமைத்தது இந்த திராவிட மாடல் அரசு. இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், 90% 95% தாழ்த்தப்பட்ட மக்கள். அந்த மக்கள் நிர்கதியாக இருக்கிறார்கள். இந்த நாட்டின் அழுக்கை தூய்மைப்படுத்துகிறவருடைய வாழ்க்கை தூய்மை இல்லாமல் இருக்கிறது என்று அவர்களினுடைய குரலை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒலிப்பதற்காக திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்தியாவிலேயே தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் என்கிற ஒரு வாரியத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறார். அரசு தலைவர் கலைஞருக்கு மேலாய் ஒரு தாய்மானவனாக இருக்கிறார். பார்த்து பார்த்து பணியாற்றுகிறார். உங்களோடு உறங்க பேசுகிறார்கள், நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அண்ணன் தமிழ்வேந்தன் கண்ணீரோடு, அவர் கண்ணீர் தான் விடவில்லை, ஆனால் இதயத்தில் கண்ணீரோடு தான் பேசினார். என் தலைவரை பார்த்து நீங்கள் இப்படி பேசுகிறீர்களே என்று. கலைஞர் சொல்லுவார், என் பக்கத்திலே இந்த பக்கம் ராஜாவும் இந்த பக்கத்திலே நித்யாவும் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார், உங்களோடு பேசுகிறார். உங்களை கரம் பிடித்து நீங்கள் தான் என் ஆட்சியை வழிநடத்துகிறீர்கள், என் ஆட்சி முன்கள தூய்மை பணியாளர்களுக்கு சமர்ப்பணம் என்று சொன்ன தலைவர் ஆட்சி இந்த ஆட்சி. கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த ஆட்சியின் மீது அவதூறு சேற்றை வாரி இறைக்க வேண்டாம். உங்கள் குறைகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். உங்களால் உங்களுக்காக வாழ்ந்த இயக்கம், உங்களால் உங்களுக்காக வாழ்ந்த இயக்கம், உங்களுக்காக மட்டுமே வாழப்போகிற இயக்கம். கருப்பு சிவப்பு இருக்கிற வரை உங்களுக்கு எந்த துன்பமும் அண்டாது என்கிற உறுதியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையின் மூலம் சொல்லுகிறேன். உங்களோடு நாங்கள் பயணிப்போம், ஆதரிப்பீர். உதயசூரியன். நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், சென்னையில கடந்த பெருவெள்ளம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துட்டு இருக்காரு. சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, மானம் ஜலம் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர் கொடுத்து, டேய் நாய சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா? இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம். அவனை பொறுத்தவரைக்கும் நாய், அவனை பொறுத்தவரைக்கும் நாம எல்லாரும் நாய். ஆனா அவன் யாரு? இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க, நாங்க துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு, அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம். பேர் வச்சிய நாய சோறு வச்சியா? பேர் வச்ச நாங்க தான் அரவாணிங்கிறத திருநங்கைன்னு மாத்தணும். அப்படி பேர் வைப்பாங்க, அழகழகா பேர் வைப்பாங்க. ஆனா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? இவங்களுக்கு அருந்ததிய சமூகத்தின் மீதோ பறைய சமூகத்தின் மீதோ கோபம் வருத்தம், அவங்களை வந்து நசுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவனை பொறுத்தவரைக்கு பணம், அவ்வளவுதான் பணம். அண்ணன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சொன்னாங்க இல்லையா, 2700 கோடி ரூபாய் இந்த தூய்மை பணிக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார். 2700 கோடி ஒரு ஆண்டுக்கு. தமிழ் இந்த சென்னை மாநகராட்சியில அதிகபட்சமாக 17,000 தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்களா? அதிகபட்சம் 17,000 பேருக்கு மாத சம்பளம் 30,000 ரூபாய் போட்டா கூட ஒரு மாசத்துக்கு 51 கோடி வருதுங்க. 30,000 அதிகபட்ச சம்பளம் சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச சம்பளம் 25,000 சிம்மன் சொல்லிருக்காங்க எல்லாருக்கும். 30,000 சம்பளம் போட்டா கூட இந்த 17,000 தூய்மை பணியாளர்களுக்கு 51 கோடி வருது. அப்போ ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி வருது. 2,700 கோடி எவன் தாலியா இருக்கடா நீ 2,700 கோடி போடுற? எதுக்கு போடுற? அப்ப என்ன கமிஷன்? தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா 20% இருந்து 30% கமிஷன் எதுங்க போவோம்? சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம். அது ஹம்மர் காராவும் ஃபார்ச்சுனர் காராவும் மரியா சொன்னது போல அது லேண்ட் க்ரூசர் காராவும் வெளியே வரும், ரேஞ்ச் ரோவரா வெளியே வரும், ஃபெராரியா வெளியே வரும். அதுக்காகத்தான் ஏன் சேகர் பாபு துடிக்கிறாங்க எல்லாரும். சேகர் பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு? ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு துப்புரவு பணியாளர் மேல, ரொம்ப பிரியம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டிட்டு இருக்காங்க, யாரு போய் பார்க்கணும்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்படுதுங்க, யாருக்கு போய் பார்க்கணும்? அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம், தாம்பரம் மாநகராட்சி போய் பார்க்கலாம், துறை சார்ந்த அமைச்சர் பார்க்கலாம். இவரு என்ன நடந்துட்டு இருக்கு, நல்ல ஃபைட் இருக்கா? இவரும் தனியா போய் பழக்கமே கிடையாது.
அவருக்கு ஆண்கள் என்றாலே ஒவ்வாமை, அவருக்கு ஜோடியத்தான் போவாப்ல. 11:30 மணிக்கு போய் அந்த ஆள் சொல்லியிருக்கான், முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் ஓட்டுறீங்க, நீங்களாம் அவ்வளோ பெரிய ஆட்களா? இதே அதிமுக ஆட்சியா இருந்தால் உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க, நாங்களால உங்களை போராட விட்டுருக்கோம். எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா? உங்களை போராட விட்டுருக்கோம்ல, அதுவே நாங்க கொடுக்க மிகப்பெரிய ஜனநாயகம். இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை அக்கா பிரியா அவங்க சொல்றாங்க, நாங்க ஒன்றும் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தலையே, இந்த சென்னை மாநகராட்சியில் போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்துற உரிமையை கொடுத்துருக்கோம். எப்படி கழிவறையை அவன் இல்லைன்னா அந்த கழிவறை நாரி போயிடும், நீங்க போற கழிவறை அவன் இல்லைன்னா நாரி போயிடும், அந்த கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்துருக்கோம். இப்ப அது சொன்ன உடனே அது செய்தியா மாறி நாங்களாம் பேசணும்னே, இப்ப நேற்று நைட்டு அதையும் இல்லையா, டாய்லெட் கூட யூஸ் பண்ணக்கூடாதுட்டாங்க. 10 நாள் இந்த மக்கள் போராடி இருக்க சென்னையினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகள் நாறிக்கொண்டிருக்கிறது. நாம எல்லாரும் வெளில வந்தா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சியை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு யூடியூப்பை போட்டுக்கிட்டு நல்லா காப்பி போட்டு ஒரு காரச்சவை மிச்சர் வச்சுக்கிட்டு பச்சை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வெள்ளம் வந்தா தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டிக்கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி ஊர் வீட்டுக்குள்ள வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான். அவர்கள் இல்லை என்றால் 20 விழுக்காடு 30 விழுக்காடு மூழ்கிற சென்னை 100 விழுக்காடு மூழ்கி பெறும், பல பேர் செத்து போயிடுவான். அப்போ அவங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் கேட்டல, எனக்கு ஒன்று நீங்க உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிக்கணும், எங்களுக்கு ரிப்பன் மாளிகை பக்கத்தில் வீடு வேணும், இல்லை சித்தரஞ்சன் சாலையில் வீடு வேணும், இல்லை சிஐடி காலனியில் எங்களுக்கு வீடு வேணும் அப்படிலாம் அவங்க கேட்கல. இல்லை வேளச்சேரியில் எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க, இல்லை காசாகரன்ல கொடுங்க, இல்லை ஜி ஸ்கோர்ல கொடுங்க அப்படிலாம் அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க, என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று, நிரந்தர பணியா மாற்று, குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து, நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு, அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடு. அடிப்படை கடமை. நாங்கள் தான் மே 1ஆம் தேதி கொடியேற்றுவதற்கான உரிமையை வாங்கி கொடுத்தது, மே 1ஆம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா தான் பாரு. அவரு மே 1ஆம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க, வாரத்தில் ஒரு முறை விடுமுறை கேட்கறான், அதை தர வக்கு இல்லை, மனசு இல்லை. ஏன்? தனியார் முதலாளி வச்சுக்குவாங்க. இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான 10 நாட்கள் மக்கள் போராடுறான். இரவோடு இரவா ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுதுங்க. நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் 10 மண்டலங்கள் மற்றும் மண்டலம் 7இல் உள்ள 3 வார்டுகளும் தனியார் நிறுவனங்களின் வழியே செயல்பட தொடங்கின. இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் 5 மற்றும் 6இல் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 1/8/2005 முதல் மண்டலம் 5 மற்றும் 6 உள்ள சுய உதவி குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிறுவனத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை எதுக்கு போடுற? அந்த கான்ட்ராக்ட் போட்டு அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டிருப்பான், என்னப்பா 10 நாள் மக்கள் போராடுறான், எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் பிரச்சனை? ஐயோ சாமி, உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த உடனே அறிக்கை போடுறோம் பாருங்க, ராம்கி நிறுவனம் தான் பண்ண போது, அதனால மக்கள் போராடல பிரச்சனை கிடையாது அப்படின்னு அறிக்கை போடுறேன். ஏன்னா கமிஷனை வாங்கி சேகர் பாபு, மேயர் பிரியா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 50 பேர் நக்கிட்டான்.